கோயிலில் வேண்டிகிட்டு இருக்காங்க. அனு கை கூப்பி வேண்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் சூர்யா சார் அந்த மாதிரி வேண்டலை. இதை பார்த்துட்டு அனு கேட்குறாங்க, ஏன் சார் நீங்கள் கை கூப்பி சாமி கும்பிட மாட்டீங்களான்ட்டு கேட்குறாங்க. உடனே நம்ம சூர்யா சார், எல்லாம் நம்பிக்கை தான், நான் மனசுக்குள்ளேயே வேண்டிக்கிறேன், இப்படி தான் வேண்டணுன்ட்டு ஏதாவது இருக்கானுன்ட்டு கேட்குறாரு. உடனே அனு அதுக்கு பதில் சொல்கிறாங்க, ஒவ்வொரு இடத்துல எப்படி எப்படி இருக்கணுமோ அப்படி தான் சார் இருக்கணும். ஆஃபீஸ் போர்ட் மீட்டிங்க்கு லுங்கியோட வருவீங்களான்ட்டு இவங்க அழகான ஒரு பாயிண்ட்டு கேட்குறாங்க. உடனே நம்ம சூர்யா சார் கையெடுத்து கும்பிட ஆரம்பிச்சிடுறாரு. அடுத்த ட்ராக் பார்த்திங்கன்னா, சுப்பு நீலுக்கு கால் பண்ணுறாங்க. நான் உன்னை மீட் பண்ண டியூட், நான் உனக்காகவே ஹாஃப் டே லீவ் போட்டு வந்துட்டேன்ட்டு இங்கே சுப்பு ஒரு மீட்டிங்கை ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. அடுத்து அங்கேருந்து புஷ்பா கிட்ட சொல்லிவிட்டு வீட்டை விட்டு வெளியில் வராங்க. செக்யூரிட்டி ஃபாலோ பண்ணிக்கிட்டே வராங்க. எவ்வளவோ இவர் தடுக்க முயற்சி பண்ணுறாரு, இருந்தாலும் செக்யூரிட்டி அவங்களோட டியூட்டியை கரெக்டாக செய்கிறாரு. அதே சமயம் சாமியாடி அம்மா வந்துடுறாங்க. செக்யூரிட்டி என்ன பண்ணுறாருன்னா அந்த சாமியாடி அம்மாவை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுறாரு. உடனே அந்த சாமியாடி அம்மா சொல்கிறாங்க, காற்றை நிப்பாட்ட முடியுமா புஷ்பா? நல்லதோ கெட்டதோ உன் கையில் இல்லை, நூல் அவ கையில் தான் இருக்குது. அவள் ஆடுறா, நம்ம ஆடுறோம். புயல் அடிக்கும்போது பூ விற்க போறியா? போன்ட்டு சுப்புவை பார்த்து சொல்கிறாங்க. ஸோ சுப்பு அங்கேருந்து கிளம்பிட்டாரு. செக்யூரிட்டியும் கூட போயிடுறாங்க. இந்த எபிசோடோட அடுத்த ட்ராக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுப்பு நீலை மீட் பண்ணிட்டாரு. சாரி டியூட், உன்னை ரொம்ப நேரமாக வெயிட் பண்ண வச்சுட்டேனா அப்படின்ற மாதிரி இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சமயம் செக்யூரிட்டி உள்ளே வந்துடுறாரு. ஸோ சுப்பு இந்த செக்யூரிட்டி பற்றி பேச ஆரம்பிக்கிறாரு. அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா, எந்த இடத்துக்குமே என்னை தனியாக போக விட மாட்டேங்கிறாங்க. அவனுக்கு தெரிஞ்சதே 2 வாரத்து தான். சாரி சார், மை டியூட்டி சார் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாற்றி மாற்றி கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நீல் என்ன சொல்லிடுறாருன்னா அவங்களோட டியூட்டியை அவங்க சரியாக பண்ணுறாங்கன்ட்டு. ஸோ சுப்பு சொல்ல வந்த விஷயத்த ரொம்ப தயங்கி பேசிகிட்டு இருக்காரு. சுப்பு திரும்பவும் பேச ஆரம்பிக்கிறாரு. நீ சொன்ன மாதிரி நமக்குள்ளே ஒளிவு மறைவுலாம் எதுவும் இல்லைல்ல? சரி, உங்கள் வீட்டில் நீ மட்டும்தானா? பெரியவங்களாம் யாரும் கிடையாதா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அடுத்து நீல் என்ன சொல்கிறாருன்னா, என் வீட்டில் அந்த மாதிரிலாம் யாரும் கிடையாது. அப்படி பெரியவர்னா ஒரே ஒருத்தர் தான் இருக்கார், என்னோட பெரிய ரோல் மாடல்னு கூட சொல்ல முடியும், அவர் தான் சூர்யா சார் அப்படின்ற மாதிரி இங்கே நீல் பேசிகிட்டு இருக்காரு. சுப்பு இன்னமும் தயங்குறாரு. அந்த விஷயத்தை ஓப்பன் அப் பண்ணுறதுக்காக நீல் ரெஸ்டாரண்ட்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுக்குறாங்க. அந்த சமயமும் சுப்பு வந்துட்டு பேச தயங்குறாரு. அனு எக்ஸாம் எல்லாம் எழுதி முடிச்சிருவா, டிகிரி கூட கிடச்சிரும், இப்போ ஏற்கனவே நல்ல வேலையில் தான் இருக்கா, இந்த வேலை பிடிக்கலனாலும் வேறு வேலையில் அவள் ஜாயின் பண்ணிப்பா, அதுக்கப்புறம் ஒரு பொண்ணுக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி இங்கே சுப்பு ஒரு கொஸ்டினை போடுறாரு. நீல் கரெக்டாக பாயிண்ட்டை பிடிச்சிடுறாரு. அனுவோட கல்யாணத்தை பற்றி தான் பேசுகிறீங்களான்ட்டு இங்கே கேட்குறாரு. ஸோ இதோட டேரக்டர் இங்கே முடிக்கிறாரு. அடுத்த ட்ராக்கில் பார்த்தீங்கன்னா திரும்பவும் அனு சூர்யா சாரை தான் காமிக்கிறாங்க. அனு சூர்யா சார் சாமி கும்பிட்டுட்டு அனு வந்துட்டு பிரசாதத்தை நம்ம சூர்யா சார் கிட்ட கொடுக்குறாங்க. எனக்கு தெரியும் சார் இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காதுன்ட்டு. உடனே நம்ம சூர்யா சார் அனுவோட கையை பிடிச்சிடுறாரு. நீயா நினச்சிக்கிட்ட எப்படி அனுன்ட்டு அந்த குங்குமத்தை எடுத்துக்கிறாரு. 2 பேரும் சிரிச்சு பேசிகிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு ஐயர் வந்து நல்லா இருங்கன்ட்டு இங்கே சொல்கிறாரு. அனு அதை பார்த்துடுறாங்க. சார் அங்கே பாருங்க, சாமி நம்ம 2 பேரையும் பார்த்து பூஜாரி அந்த மாதிரி சொல்லும் போது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு சார் அப்படின்ற மாதிரி அனு இங்கே சொல்கிறாங்க. உடனே நம்ம சூர்யா சார், ஷூ மெதுவாக பேசு அனு, சரி டைம் ஆயிடுச்சு வா போகலாம். அப்புறம் இன்னொரு விஷயம், அவர் சொன்னதில் எந்த பெரிய அர்த்தமும் இருந்திருக்காது, இருந்தாலும் பெரியவங்க சொல்கிறது சில நேரத்தில் நடக்கலான்ற மாதிரி இங்கே சூர்யா சார் பேசுகிறாரு. டைம் ஆயிடுச்சு வா போகலான்ட்டு அனுவை இங்கே கூட்டிகிட்டு போயிடுறாரு. ஸோ 2 பேரும் திரும்பவும் காரில் ஏறி வீட்டுக்கு கிளம்புறாங்க. ஸோ இதோட இன்றைக்கி எபிசோடு இங்கே முடியுது. அடுத்து என்ன நடக்க போகுது? நம்ம சுப்பு நீல் கிட்ட கல்யாணத்தை பற்றி பேசிடுவாரா? நீலோட முடிவு என்னவா இருக்கும்? நீல் சுரேந்தரோட ஆளுன்ட்டு எப்போ பங்கஜ் கண்டுபிடிக்க போகிறாரு? ஸோ இதெல்லாமே வரப்போகிற ட்ராக்கில் நம்ம பார்க்கலாம்.